இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் குளோபல் கோல்டு பிரைஸ். ஸோ இத பேஸ் பண்ணி தான் எல்லா கண்ட்ரிலயும் கோல்டு பிரைஸ டிட்டர்மைன் பண்றாங்க. ஸோ இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ இத பார்த்து இனிமே கோல்டு ஃபால் ஆகுமா? இல்ல இதுக்கு மேல ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அண்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் கோல்ட அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு? அண்ட் நம்ம வாங்குனா என்ன மாரி வாங்கலாம்? ஸோ இந்த மாரி பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடுக்குற வீடியோ தான் இது. ஸோ டைரக்ட்டா இந்த கோல்டு சார்ட்ல இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இத ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேரு தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. நெறைய பேர் வந்து அத பத்தி ஐடியா இல்லாம இருப்பாங்க. எப்படி வாங்குறது? நம்ம வாங்குறது சரியான மெத்தடு தானா? இல்ல சோவரென் கோல்டு பாண்ட்ஸா வாங்குறது நல்லதா? ஸோ இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இதுல எல்லாமே கவர் பண்றேன். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான பதிலையும் நான் அந்த கமெண்ட்லயே சொல்லிருவேன். ஓகேங்களா? ஸோ இப்ப வீடியோக்குள்ளாடி போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குளோபல் சார்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கோல்டு வந்து ஆல் த வே அதோட லாஸ்ட்டு ஹை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2024. ஸோ அங்க இருந்தே ரொம்ப மேல வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ மோர் தென் டபுள், ட்ரிபிள் டைம்ஸ் மேல வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஃபால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தான். ஸோ அதுவும் ஜான்வரியிலேருந்து தான் ஃபால் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கு மேஜர் ரீசன் வந்து இந்த வார் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அதனால யுஎஸ் டாலர் வந்து ஹைக் ஆகுறது. ஸோ இந்த மாரி நெறைய ஃபேக்டர்ஸ் இருந்து. ஸோ எந்த அளவுக்கு ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30% ஃபால் ஆயிருக்கு. ஸோ சில்வரும் நிகரா தான் ஃபால் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சில்வர பத்தி பார்க்கல. பியூர்லி கோல்ட மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் என்ன மாரி கோல்டு பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ரீட்டெயில் ஷாப்ஸ் நம்மளோட தமிழ்நாடு கடைகள்ல இருக்கிற 22 கேரட் கோல்டு என்ன மாரி பீக் ஆயிருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 16,000 மேலே போயிருந்துச்சு. ஸோ நம்ம ரீசென்ட் டேட்டா எடுத்திருக்கோம். ஸோ அதுல இருந்து இப்ப பார்த்தீங்கன்னா 12,900 அண்ட் சம்திங். ஸோ கிட்டத்தட்ட 13,000 அந்த ரேஞ்ச். ஸோ அந்த அளவுக்கு தான் ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 2,000 தான் கம்மியா இருக்கு கிராமுக்கு. அண்ட் எம்சிஎக்ஸ் அதாவது டைரக்ட்டா நம்மளோட குளோபல் மார்க்கெட் பார்த்தோம் இல்லையா இப்ப. ஸோ அதோட காப்பி தான் நம்ம இந்தியன் எம்சிஎக்ஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட தான் எம்சிஎக்ஸ் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுல பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு மேக்ஸிமம் 17,000 ரூபீஸ் போயிருந்துச்சு. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து 14,000 ரூபீஸா இருக்கு. ஸோ இத வந்து கிட்டத்தட்ட நம்ம 24 கேரட் பியூரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் உள்ளாடி போறதுக்கு முன்னாடி நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்தியால இருக்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் இதுல வாங்கலாமா? நம்ம ஆன்லைன்லயே நம்ம கோல்ட வாங்கிக்கலாமா? அப்படிங்கிற மாரி டவுட் இருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டு இதெல்லாமே இந்த மாரி தான் நம்ம வாங்குறோமா? அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த எம்சிஎக்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ண மார்க்கெட்டா தான் இருக்கும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் கோல்டு வந்து ஒரு 3 மந்த்ஸ்ல மேல போகும் அப்படிங்கிற மாரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட்ட நம்ம வாங்குற மாரி இருக்கும். ஸோ அதுவுமே கிராம்ஸ் கணக்குல தான் வாங்க முடியும். 8 கிராம்ஸ் அ சாரி 10 கிராம்ஸ் அண்ட் 100 கிராம்ஸ். ஸோ இந்த மாரி 1 கேஜி. ஸோ இந்த மாரி தான் வாங்க முடியும். அதுக்கேத்த மாரி காஸ்ட்டும் பல மடங்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, 3 மந்த்ஸ்ல சப்போஸ் நம்ம நெனச்ச மாரி கோல்டு மேல போகல அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம லாஸ் ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா அந்த டைம் பீரியடுன்னு ஒரு டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ளாடி நம்ம ப்ராஃபிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாரி மார்க்கெட்ல போறது வந்து நமக்கு ரொம்பவே ரிஸ்க்கா முடிஞ்சிரும். ஏன்னா கோல்டு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஒரு 4 மந்த்ஸா ஃபால்ல இருக்கு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல இந்த எம்சிஎக்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரீட்டெயில் ஷாப்ஸ் நம்மளோட கடையில போய் வாங்குறதுன்னா நோ இஷ்யூஸ். நம்ம வாங்கி வச்சிருப்போம். எப்பவுமே விக்க போறது கிடையாது. அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கும். எப்ப நம்ம விக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப விக்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் இருக்கு. இத தாண்டி டிஜிட்டல் கோல்டுன்னு ஒண்ணு இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் கோல்டு வந்து செபி அ அண்ட் ஆர்பிஐ. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆப்ஸ் வந்து ரெஜிஸ்டர்டா இல்ல. நம்ம டிஜிட்டல் கோல்டா வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு விஷயம் இருக்கு. டீமேட் அக்கவுண்ட் நம்ம வச்சிருந்தோம்னா, நம்மளால இடிஎஃப்பா கோல்ட வாங்க முடியும். ஸோ இத பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இது வந்து கோல்டு வாங்கலாமா, வேணாமாங்கிற விஷயம் தான். ஸோ இதுக்கு தனியா வீடியோ போடுவியா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வீடியோ இருக்கு.
ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டுக்கு உள்ளாடி போங்க. அண்ட் அதில வந்து கோல்ட வாங்குறது எப்படின்னு ஒரு சீரிஸாவே போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஐ திங்க் 7 வீடியோஸ் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது, அண்டு அதில எப்படி காச ஏத்துறது, அண்ட் அத வச்சு நம்ம கோல்ட எப்படி வாங்குறது, அண்ட் அத வாங்குன கோல்ட எப்படி விக்கிறது, வித்துட்டு அத வந்து எப்படி திரும்ப நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடா போட்டிருக்கேன். ஸோ அத பார்க்கலன்னா, நீங்க கண்டிப்பா அந்த பிளேலிஸ்ட்ட போய் பாருங்க. ஸோ அத பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ நீங்க ரீட்டெயில் ஷாப்ஸ்ல வாங்குறத விட, இதில வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, ரீட்டெயில் ஷாப்ஸ்ல செய்கூலி, சேதாரம் இந்த மாரியான விஷயங்கள் நம்ம வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஜிஎஸ்டியுமே 18% கிட்ட வருது இல்லையா? ஸோ அதே இது நம்ம இந்த டிஜிட்டல் ஃபார்ம்ல இடிஎஃப்ஸா வாங்குறப்ப நமக்கு ஜஸ்ட்டு புரோக்கரேஜ் சார்ஜ் தான் வரும். ஸோ அதுவுமே ரொம்ப இருக்கும்னுலாம் நெனச்சிடாதீங்க. நீங்க வாங்குறத பொறுத்து மேக்ஸிமம் ₹20 இருக்கும் ஒரு ஆர்டருக்கு. ஸோ பை அண்ட் செல்லுன்னா ₹40 வரும். அது போக சின்ன சின்ன கவர்மெண்ட் டாக்ஸஸ் இருக்கும். ஸோ ஓவராலா ஒரு பை அண்ட் செல்லுக்கு ஒரு ₹100 வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அத தாண்டி பெருசா நமக்கு வந்து அ எக்ஸ்பென்சஸ் இருக்காது. ஸோ இதிலேயே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அண்டு சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த சீரிஸ ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிரலாம். ஒய் கோல்ட் இஸ் ஃபாலிங்? ஸோ கோல்டு ஃபால் ஆகுறதுக்கு நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஃபேக்டர் என்னன்னா, யுஎஸ் டாலர். ஸோ இந்த டாலர் வந்து நம்ம பொதுவா கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவோட பணம் அந்த மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு. டாலருக்கு நிகரா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாருமே பேஸா டாலர வச்சு தான் ட்ரேடிங் பண்ணுவாங்க. மாறி மாறி பை அண்ட் செல் அந்த மாரி பண்றது. ஸோ இந்த டைம்ல டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆயிட்டே போறப்ப, யுஎஸ்ல இன்ஃப்ளேஷனும் நடக்குது. ஸோ அதனால அங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட அதிகமா வச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அங்க பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் பாண்டா இருக்கட்டும், பிரைவேட் பாண்ட்ஸா இருக்கும். ஸோ அதோட யீல்டு அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ப்ளஸ் இப்ப நான் இந்தியால இருக்கேன். நான் வந்து என்னோட பணத்த வந்து டாலரா மாத்துறேன். அ ஒரு ரூ. 97 க்கு ஒரு டாலர் வச்சிருக்கேன். ஸோ அந்த டாலர் வந்து நான் யுஎஸ்ல வந்து அ ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். அந்த பாண்டும் ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் குடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அந்த பாண்டும் ஒரு 10% ரிட்டர்ன் குடுக்கும். அண்ட் அந்த பாண்ட நான் விக்கிறப்ப, நம்மளோட டாலருக்கு நிகரான ருப்பீஸ் வந்து ஒரு ரூ. 105 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரூ. 105ன்னா ஃபர்ஸ்ட்டு நான் ரூ. 97க்கு தான் ஒரு டாலர் வாங்கியிருப்பேன். இப்ப டாலர நான் விக்கிறப்ப எனக்கு ரூ. 105 கிடைக்கும். புரியுதா? ஸோ அப்ப டபுள் ப்ராஃபிட் மாரி நமக்கு ஒரு கணக்கு. ஸோ இதனாலேயே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யுஎஸ்ல வந்து பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போயிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோல்டு பிரைஸ காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அப்ப வந்து 2023ல இருந்தே மேல போயிட்டே இருக்கு அப்படின்னு காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அப்ப அந்த டைம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நல்ல ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, சரி பணம் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு. இத வித்துட்டு இதுலுக்கு ஆல்டர்னேட்டா எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க கோல்டுலருந்து வித்துட்டு டைரக்ட்டா யுஎஸ் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால தான் கோல்டு பிரைஸ் ஆரம்பத்தில ஃபால் ஆக ஆரம்பிச்சது. 2வது வந்து வார்ஃபியர். ஸோ வார்ஃபியர் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, சேஃபா இருக்கிற கோல்டுல தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப ஃபால் ஆகல. ஸோ நம்மளோட சிச்சுவேஷன பொறுத்து கோல்டு ரொம்பவே ஃபால் ஆயிருக்கணும். ஆனா, வார்ஃபியர் இருந்தனால ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இனி வந்து என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ இதனால நம்ம இந்தியால என்ன மாரி இம்பேக்ட் இருக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதில வந்து கோல்டு லோன். நம்ம வந்து பேங்க்ல கோல்டு லோன் வச்சிருப்போம். ஸோ அந்த லோன் எடுக்கிறப்ப அன்னைக்குள்ள கோல்டு பிரைஸுக்கு ஏத்தா மாரி நம்ம லோன் வாங்கியிருப்போம். கரெக்ட்டா? ஸோ இப்ப வந்து என்ன ஆயிருக்கு? கோல்டு ஃபால் ஆயிருக்கு. ஸோ அகைன் பேங்க்குக்கு வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். என்னன்னா, அவங்க வந்து அந்த டைம்ல இருந்த கோல்டு பிரைஸ்க்கு ஏத்தா மாரி நமக்கு லோன் தந்திருப்பாங்க. இப்போ வந்து கோல்டு பிரைஸ் நல்லா ஃபால் ஆயிட்டே இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து அந்த லோனுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த கோல்டு வேல்யூவ விட. ஸோ அதனால நம்மள கால் பண்ணி எக்ஸ்ட்ரா மார்ஜின் தேவைப்படுது. அதனால கொஞ்சம் லோன பே பண்ணுங்கங்கிற மாரி ஒரு இது பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நெறைய பேர் பே பண்ணாலும், ஒரு சிலர் பே பண்ணாம இருக்கும்போது, அது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட். அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட்ட திரும்பி குடுக்காத பட்சத்தில அது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட் கேட்டகரிக்கு போயிரும். ஸோ இதனால மேஜரா இந்த மணப்புரம், முத்தூட் அண்டு எந்த பேங்க்ஸ் வந்து கோல்டு லோன் அதிகமா குடுக்குறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து நெகட்டிவா இருக்கும் இந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ இது எதுல பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட எக்கனாமி. ஸோ இது எதனாலன்னா, கோல்ட வந்து நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இம்போர்ட் பண்றப்ப நம்ம டாலர் குடுத்து தானே வாங்க போறோம். ஏன்னா குளோபல்ல டாலர் தானே ட்ரேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாலர் குடுத்து நம்ம வாங்குறப்ப, நம்ம அதிகமான
ருப்பீஸ வந்து சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும் டாலருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து கம்மியா சேஞ்ச் பண்ணா போதும். ஏன்னா கோல்டு ஃபால் ஆயிருச்சு இல்லையா? ஸோ இது வந்து இந்தியன் எக்கனாமிக்கு பாசிட்டிவ். ஸோ ரீசென்ட்டா வந்து நெறைய கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கோல்ட இம்போர்ட் பண்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன்னா டியூ டூ இன்ஃப்ளேஷன் அண்ட் மெனி அதர் ஃபேக்டர்ஸ் இந்த யுஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறது கூட. ஸோ இதனால இந்தியாவும் அதே மாரி ஒரு ரூலும், ஒரு டாக்ஸேஷனும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால எக்கனாமிக் பாசிட்டிவே தவிர, நம்மளோட கோல்டு கோல்டு பிரைஸுக்கு பாசிட்டிவ் கிடையாது. ஸோ அதனால தான் கோல்டு வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஃபால் ஆயிட்டுருக்கு. ஸோ இப்ப கோல்டு எப்ப திரும்பி மேல போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் இதுக்கு இருக்கு. யுஎஸோட எக்கனாமி வீக்கன் ஆகணும். ஸோ யுஎஸோட ஜிடிபி ஃபால் ஆகணும். இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஸ்பைக் ஆகணும். ஸோ இந்த மாரி இருந்துச்சுன்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ணுவாங்க. ஸோ டாலர் வந்து வீக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளோட ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி கோல்டு மேல போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் செகண்ட் ஃபேக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ இப்ப இந்த வார் சிச்சுவேஷன் கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கா? ஸோ அது கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆச்சுன்னா, ஓரளவுக்கு கோல்டு பிரைஸ் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏற்கனவே ஓரளவு 30% ஃபால் ஆயிருச்சு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு நல்ல பாட்டம்னு கன்சிடர் பண்ணி நெறைய இன்வெஸ்டர்ஸ் அகைன் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா க்ரூட் ஆயிலுமே இந்த வார் சிச்சுவேஷன்ல மேல போகும். ஸோ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால ஒரு வேள கோல்ட்லயும் பண்ணலாம், க்ரூட் ஆயில்லயும் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் த சிச்சுவேஷன் அது ஒரு 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 ஃபேக்டர்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டா வச்சுக்கோங்க. அண்ட் அத தாண்டி சென்ட்ரல் பேங்க் பையிங். ஸோ ரீசென்ட்டா நெறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கோல்ட வித்திருந்தாங்க. சைனா, ஐ திங்க் வேற 2, 3 கண்ட்ரி நான் மறந்துட்டேன். ஸோ இந்த கம்பெனிஸ் கோல்ட செல் பண்றனாலே கோல்டு பிரைஸ் ஃபால் ஆயிருந்துச்சு. ஸோ அகைன் அவங்க ரிசர்வ்ஸ்ல ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்ப ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கண்டிப்பா கோல்டு பிரைஸ் வந்து இன்னுமே ஹைக் ஆகும். அண்ட் ஒரு சில டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து நியூஸஸ் வெளிய வர ஆரம்பிச்சுன்னா, அகைன் கோல்டு பிரைஸ் இன்னுமே ஸ்பைக் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அத தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஒரு அன்சர்டைன் சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. இப்ப வந்து ரொம்ப மேலயும் போகாம, கீழயும் வராம இருக்கு. ஸோ திடீர்னு ஒரு பெரிய ஃபால் நடந்துச்சு. ரொம்ப வொர்ஸ்ட்டு ஃபால் நடந்துச்சு. இந்தியால மட்டும் இல்ல. குளோபலாவே நெறைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஸோ அந்த டைம்ல ஆல்டர்னேட்டிவா எல்லாருமே கோல்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால கோல்டு பிரைஸுமே ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். டெக்னிக்கலா பார்த்துடலாமா? ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது கோல்டு 30% நம்ம கிட்டத்தட்ட ஃபால் பார்த்துருந்தோம். அண்டு இப்ப லாஸ்ட் 2 டேஸ் மட்டும் தான் கோல்டு கொஞ்சம் மேல போறது மாரி இருக்கு. அண்டு இதான் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். $3,900 ஓகேங்களா? ஸோ அத தாண்டி இந்த பிளேஸ்ல தான் நம்மளோட கோல்டு வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் குடுக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த பிளேஸ் வர வருமான்னு கேட்டா, கண்டிப்பா டவுட் தாங்க. இந்த அளவுக்கெல்லாம் வராதுன்னு நெனைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 3,500 இன்னும் ஒரு $500 ஃபால் ஆச்சுன்னா தான் இந்த பிளேஸ மார்க்கெட் தொடும். ஸோ அந்த டைம்ல நம்மளோட கோல்டு பிரைஸ், நம்மளோட ரீட்டெயில் கோல்டு பிரைஸ் என்னவா இருக்கும்னா 10,000 ஆர் 9,000 ஒரு கிராமுக்கு சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு கம்மியா வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாரி ஃபால் நடந்துச்சுன்னா. ஆனா மோஸ்ட்லி ஃபால் நடக்காதுன்னு தான் நெறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். அண்டு இப்பலேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் ஐ திங்க் இங்கேருந்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 15-18% அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும் கோல்டோட ஹைக் அப்சைடு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதான் ஹை இல்லையா? ஸோ அதுக்கு வரும்போது 33%. ஸோ இது வந்து 1 இயர்ல நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு அப்சைட் போற வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதாவது ஃபேக்டர்ஸ் குளோபல் ஃபேக்டர்ஸ் ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா, இந்த மாரி ப்ரீவியஸா எப்படி ஹைக்கு குடுத்துச்சோ, அந்த மாரியும் நடக்கலாம். ஓகேங்களா? ஆனா மோஸ்ட்லி இது வந்து அன்ஹெல்தி. இப்ப இந்த மாரி சடனா ஸ்பைக் ஆனதுனால தான் கோல்டு வந்து ஃபால் ஆகி கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு ஸ்டேபிளா குரோத்தா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கிராஜுவல் குரோத்தா இருந்துச்சுன்னா, அது பாட்டுக்கு மேல போயிருந்திருக்கும். ஆனா ஸ்டெடிலி ஒரு அப்சைட் குடுத்ததுனால தான் இன்வெஸ்டர்ஸ் நல்லாவே ப்ராஃபிட் குயிக்கா வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு அகைன் வந்து இப்ப ஃபால்ல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இனி எப்ப வாங்குறாங்களோ அதுக்கேத்த மாரி மேல போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்பர்ட்ஸ் குடுத்திருக்கிற ஒரு டார்கெட். அது வந்து நம்மளோட ரீட்டெயில் ஷாப்ஸுக்கு தான். கிட்டத்தட்ட 6 மாசத்துல ஒரு 13,500லேருந்து 14,000 தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு 200, 300 ரூபா தான் அதிகமாகும். இல்ல ரூ. 1000 தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 15,500 வரைக்கும் போலாம்.
5 இயர்ஸ் ஒரு 20,000 கிட்ட வரைக்கும் தொடும். அண்ட் 10 இயர்ஸில் ஒரு 22,000க்கு மேலேயே போயிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் லிமிட் 2040லேருந்து 50க்குள்ளாடி 40,000, அதாவது 1 கிராமுக்கு 40,000 தொடவும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் தான். ஏன்னா லாஸ்ட்டு ஃபியூ டெக்கேட்ஸாக கோல்டோட ப்ரைஸ் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன மாதிரி இந்த கோல்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது மாதிரி தான், கோல்டு வந்து நம்ம ரீட்டைல் ஷாப்ஸில் வாங்குகிறோன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டியை சேர்த்தே ரூ. 14,000 கிராமுக்கு இருந்தாலும் நம்ம ஒரு ரூ. 18,000 மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும் ஒரு கிராமுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம கோல்டை வாங்கி போடுறோன்னா ஓகே தான். ஆனால் கோல்டை வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நம்ம வாங்குகிறோன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த இடிஎஃப். ஸோ இந்த மாதிரி வாங்குறது தான் நமக்கு வந்து லாபமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து கோல்டோட ப்ரைஸை தான் ட்ராக் பண்ணுது எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து 2020லையோ 30லையோ வந்து ஒரு லெவலில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் அந்த இடிஎஃப்பை நீங்கள் விற்றுட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த வேல்யூவை வச்சு நீங்கள் ரியல் கோல்டு, ஃபிசிக்கல் கோல்டே வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்குறப்போ உங்களுக்கு இன்னுமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஏன்னா அந்த டைமில் நம்ம கோல்டோட மாடல்ஸ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் இல்லையா? ஸோ இது வந்து என்னோட தனிப்பட்ட விருப்பம். உங்களோட விருப்பம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விருப்பத்துப்படி நீங்கள் வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். கோல்ட கையில் வாங்கி போடுறதுங்கிறது ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அதனாலேயே வாங்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் இல்லை ஆன்லைன்லேயே வாங்கிட்டா போதும். ஏன்னா ஆன்லைனில் வாங்குறப்ப என்னென்னா ஒரு கிராமாக எல்லாம் வாங்க தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து யூனிட்ஸாக வாங்கினா போதும். ஒரு ரூ. 1000 வாங்கலாம், ரூ. 500 வாங்கலாம், ரூ. 100 வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களோட ஃபீஸிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்லாம் வாங்குறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குனீங்கன்னா கிராம்ஸ் படி தான் வாங்கி ஆகும். மாதம் 1 கிராம் வச்சு வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது இந்த கோல்டு சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அது நல்லா இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். ஆனால் இடிஎஃப்ஸாக சொல்லணும்னா மந்த்லி ஒரு ₹500 ₹1000 இல்லை ₹5000 வச்சு நம்ம வந்து சூப்பராக ஒரு எஸ்ஐபி மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆனாலும் சரி, இதுலேருந்து ஃபால் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து இன்னுமே நல்ல ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். ரைஸ் ஆனாலும் ஓரளவுக்கு நல்ல ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். ஓவராலாக ரிட்டர்ன்ஸுமே நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட் ரேஞ்ச் தான் நமக்கு நல்ல அக்குமுலேஷன். அதாவது கரண்ட் ரேஞ்ச் வந்து வாங்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை விட ஃபால் ஆகி ஒரு 12,000 எல்லாம் போச்சுன்னா ரொம்பவே நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதிகமாக வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்லி கோல்டு வாங்கலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் ஃபால் ஆகும், நான் அதுக்கப்புறம் வந்து வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளா ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, நம்மளோட புக்கு த ஸ்டோரி புக் இன்வெஸ்டர். ஸோ அந்த பேர்லேயே இருக்கிறது மாதிரி ஸ்டோரியை வச்சு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்டு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக்காகவும் வாங்கி கற்றுக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாகவும் வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு நல்ல அட்வைஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பாய் பாய். பணத்தை உங்கள் பக்கம் இருக்கணும்னா மறக்காமல் மணி மேக்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.